இன்றைக்கி சிக்கன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மேரினேட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கு மஞ்சத்தூள், உப்பு, லெமன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேரினேட் ஆனால் போதும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கங்க. பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கங்க நல்லா. இந்த மாதிரி வரணும். இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணுவோம். சிக்கன் நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.